வணக்க நண்பர்களே, எல்லாரும் ஆரோக்கியமாக சௌக்கியமாக இருக்கீங்களா? இன்னொரு புதிய வீடியோவில் உங்களை பார்க்கறதுல மகிழ்ச்சி. இன்றைக்கி நுங்கை வச்சு ஒரு பாயாசம் செய்ய போகிறோம். டேஸ்டியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நுங்கு பனை மரத்துலேருந்து தான் நம்மளுக்கு கிடைக்குது. இது தானாக வளரக்கூடியது. 15 வருஷத்துக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு பலன் தரும். இதில் உள்ள அனைத்து பகுதியும் நம்மளுக்கு பயனுள்ளது. பனை மரத்தில் உள்ள ஓலை, தண்டு, பழம், பதநீர், கருப்பட்டி இந்த மாதிரி எல்லா வகைத்துலையும் நம்மளுக்கு உதவி புரியுது. இப்போ நம்ம நுங்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த நுங்கு கோடை காலங்களில் அதிகமாக கிடைக்கும். இது ரொம்ப ஹெல்த்தியானது, சூடை தணிக்கக்கூடியது. சரிங்களா? இது அதிகமாக வேக வைக்காமல் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. நுங்கு நம்ம அந்த பல்ப் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த காய் இந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? இது தமிழ்நாட்டோட மாநில மரமாகவும் இருக்குது. இந்த நுங்கு கோடை காலங்களில் அதிகமாக கிடைக்கும். ரொம்ப நல்லது. இதை வாங்கி பயன்படுத்துங்க. சரிங்களா? வெல்கம் பேக் டு புஷ்பராணி சமையல். புதிய வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த நுங்கு நம்ம வாங்கிட்டு மேலே உள்ள அந்த தோலெல்லாம் எடுத்துகிட்டு சாப்பிட்றதும், நம்ம அப்படியே சாப்பிட்றதும் அந்த தோலை எடுத்துகிட்டு தான் சாப்பிட்ணும். சரிங்களா? இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறதும் அந்த பல்ப்பு மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். அது மேலே உள்ள தோல் எல்லாத்தையும் நம்ம ஒரு நைஃப்லேயோ இல்லை கையிலையோ சுத்தமாக கழுவிட்டு பிரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்படி தான் அந்த மேல் தோல் நைஸாக அது எடுத்தோம்னா வரும். இது உள்ள ஜூஸ் இருக்கும், அந்த நுங்குக்குள்ளற ஜூஸ் இருக்கும். சரிங்களா? இது முத்துச்சுன்னா பழமாக வரும். அந்த பழம் வேக வச்சு சாப்பிடுவாங்க. அது ரொம்ப இனிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். மஞ்சள் கலரில் உள்ள வெளியில் கருப்பாகவும் உள்ள மஞ்சளாகவும் இருக்கும். இப்போ அது முந்தைய பகுதி, அந்த காய் பகுதியை தான் நம்ம நுங்குன்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ இது எல்லாத்தையும் உரித்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 1/2 லிட்ரு நல்ல திக்கான பால், க்ரீமாக உள்ள பால் எடுத்து அதை காய்ச்சிக்கலாம். சரிங்களா? காய்ச்சிக்கிட்டு சர்க்கரை நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நிறைய சர்க்கரை தேவையில்லை. அந்த நுங்குலேயே ஒரு லைட் ஸ்வீட் இருக்கும். அதோடு சாப்பிட்டா தான் அதுக்கு டேஸ்ட். அதுக்கு ஓவராக சர்க்கரை போட்டோம்னா அதனுடைய குணங்களே மாறிடும். சரியா? அதனுடைய வாசத்தோடு இருக்கணும். அதனால் நம்ம ஏலக்காவோ எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. வெறும் வெள்ளை சர்க்கரை மட்டும் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அந்த பாலில். சரிங்களா? இப்போ ஒரு 4 நுங்கை உரித்து நல்லா பேஸ்ட் பண்ணி ஒரு திக்னஸ்க்காக வேண்டி அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கிட்டு சும்மா ஒரு கொதி வந்தால் போதும், நிறைய கொதிக்க வைக்க வேண்டாம். சரிங்களா? இதை அப்படியே பச்சையோடு சாப்பிடும்போது தான் அதனுடைய பெனிஃபிட் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அது கொதித்து முடித்தோடனே ஒரு கொதி அப்படி மேலுக்கு வரும்ல, பொங்கி அந்த டைமில் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ மீதம் உள்ள நுங்கெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணிங்க. இல்லைன்னா நீங்கள் கையை கழுவிட்டு அந்த நுங்கை 2 பிசைஞ்சிங்கன்னா அழகாக உடஞ்சி ஜல்லி மாதிரி வந்துடும். சரிங்களா? அதை இதுக்குள்ளே நம்ம சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பனை மரத்தினுடைய ஓலை வீடுகள்லாம் கட்டுவாங்க, கூடை செய்வாங்க, விசிறி செய்வாங்க, சின்ன சின்ன கப்பு மாதிரி செய்வாங்க. அது மாதிரி நிறைய பலன் உண்டு. அந்த தண்டு வீடு கட்டுறதுக்கு உத்திரமாக பயன்படுத்துவாங்க. அதில் உள்ள நீரை எடுத்து கருப்பட்டியாக தயார் பண்ணுவாங்க. அந்த பழத்தை புதைச்சி வச்சோம்னா கிழங்கா வரும், பனங்கிழங்கு வரும். சரிங்களா? அது சம்மரில் மட்டும்தான் இந்த நுங்கு கிடைக்கும். அந்த நுங்கை எடுக்காமல் விட்டுட்டோம்னா அது அப்படியே பழமாக மாறிடும். மேலே கருப்பாகவும் உள்ள ரொம்ப எல்லோவாகவும் இருக்கும். அதை சுட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்படி தான் அதை நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? பைபிளில் கூட ஒரு வார்த்தை இருக்குது, நீதிமான் பனையை போல செழிப்பான். அப்போ அந்த பனை மரம் அவ்வளோ ஒரு நல்ல பெனிஃபிட் தர கூடியது. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் அது தமிழ்நாட்டோட மாநில மரமாகவும் இருக்குது. இப்போ ஆஃப் பண்ணிட்டோமா இல்லையா, ஆறிடுச்சு. இப்போ நம்ம அந்த கட் பண்ண நுங்கை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பெல்லாம் பற்ற வைக்க வேண்டாம். அப்படியே நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி விட்டுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. சில்லுன்னு சாப்பிடும்போது தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா கூலான பிறகு ஒரு பவுலில் ஊற்றி ஸ்பூன் வச்சு கொடுத்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த நுங்கோட வாசம் செம்மையாக இருக்கும். அதோட ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இதே மாதிரி செஞ்சு நீங்கள் எல்லாருக்கும் கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் ஏலக்காவோ மற்ற எதுவுமே சேர்க்காதீங்க. ஏன்னா அந்த நுங்கோட வாசத்தோடு சாப்பிட்ணும். நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சில்லுன்னு இது மாதிரி கப்பில் ஊற்றி சர்வ் பண்ணுங்கள். டேஸ்ட் நல்லாயிருக்கும். சரிங்களா? இது அதிகமாக கொதிக்க வைக்கக்கூடாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில்லுன்னு சர்வ் பண்ணுங்கள். ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். எல்லாருக்கும் கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். அருமையான நுங்கு பாயாசம் இதே மெத்தடில் செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே. கோடைக்கு குளுமையாக வயிற்றுக்கு எதமாக பதமாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.